அதிமுக எம்எல்ஏ எஸ்பி வேலுமணியின் மகன் விஜய் விகாஷ் மற்றும் தீக்ஷனாவிற்கு கடந்த 3ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. இந்த திருமண நிகழ்ச்சியை தொடர்ந்து கோவை கொடிஷியா மையத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி நேற்று மார்ச் 10ஆம் தேதி மாலை தொடங்கிய வரவேற்பு நிகழ்ச்சியில் அதிமுக பிரபலங்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இந்த வரவேற்பின் முக்கிய நிகழ்வாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அவரது வருகையையொட்டி அவினாசி சாலை முதல் கொடிஷியா வரையில் பேனர், கட் அவுட் என்று கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருவரும் சந்தித்துக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு முன்னதாகவே திருமண வரவேற்பு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போதே மேடைக்கு வந்த செங்கோட்டையன் மணமக்களை வாழ்த்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். ஏற்கனவே செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருவருக்கும் இடையில் மனக்கசப்பு இருந்து வரும் நிலையில் இன்றைய நிகழ்வில் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் இருவரும் சந்திப்பதை தவிர்த்துள்ளனர். இந்த நிகழ்வில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், பாஜக மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்பட பாஜக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். மேலும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி.பி. ராதாகிருஷ்ணன் இருவரும் சிறிது நேரம் சந்தித்து பேசினர். இதையடுத்து இருவரும் ஒரே விமானத்தில் சென்னை புறப்பட்டு சென்றனர். திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாஜகவைச் சேர்ந்த ராதிகா, சரத்குமார் உட்பட அரசியல் தலைவர்கள், நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இந்த நிகழ்வின் 2வது முக்கிய அம்சமாக AI தொழில்நுட்பம் மூலமாக மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் வீடியோ காட்சிகள் இடம்பெற்றது. இதன் மூலமாக அவர் மணமக்களை வாழ்த்தியது போன்று காட்டப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மணமக்களுக்கு மீனாட்சியம்மன் சிலையை பரிசாக வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நடிகர் சிவக்குமார், ரஞ்சித், சத்யராஜ், கௌதமி என்று சினிமா பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஆனால் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. மேலும் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்வதால் அண்ணாமலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்று அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.